Hi students, welcome back to Ni and to Learn. Standard 7, Term 3, குடிமையியல், first chapter பெண்கள். First question, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். Answer, second one, சாவித்ரி பாய் புலே. Second one, இந்தியாவின் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் dash. Answer, first one, ஜோதிராவ் புலே. Third one, பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு dash. Answer, 1848. Fourth, பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு என்று கூறியவர். ஆன்சர், ஃபோர்த் ஒன், மகாத்மா காந்தியடிகள். ஃபிஃப்த் ஒன், நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை என்று கூறியவர் டேஷ். ஆன்சர், தேர்ட் ஒன், பாரக் ஒபாமா. சிக்ஸ்த் ஒன், உலகெங்கிலும் கல்வியறிவற்ற இளையோரில் எத்தனை சதவீதம் பேர் பெண்கள்? ஆன்சர், செகண்ட் ஒன், 63%. செவன்த் ஒன், கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது என கூறியது. ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஒன், யுனெஸ்கோ. எய்த் ஒன், சரியானவற்றை தேர்ந்தெடு. இதில் பார்த்துட்டோம்னா, முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பட்டேல், சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஸோ இந்த ரெண்டுமே சரியானது தான். இப்போ தேர்டு ஃபோர்த்து கரெக்டு. ஆன்சர், தேர்ட் ஒன் கரெக்டு. இந்த நைன்த்து பொறுத்துக, உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி பாத்திமா பீபி, முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார், இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா. ஸோ ஆன்சர் சாய்ஸ் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர். டென்த்து, தவறான ஒன்றை தேர்ந்தெடு. சாய்ஸில் பார்த்துட்டோம்னா, இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சிதா கிருபாலினி சரியானது. புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் சரியானது. முதல் மகளிர் பல்கலைக்கழகம் புனேவில் தொடங்கப்பட்டது, அதுவும் சரியானது. ஃபோர்த் ஒன், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் சோனியா காந்தி. இது தவறான ஒன்று. ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர். 11th, வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. ஆன்சர், ஜோதிராவ் புலே. 12th ஒன், ஹரியானா மாநில இளம் வயது அமைச்சர் டேஷ். ஆன்சர், செகண்ட் ஒன், சுஷ்மா ஸ்வராஜ். 13th, வாலண்டினா தெரஸ்கோவா எந்நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர், ஃபோர்த் ஒன், சோவியத் ஒன்றியம். 14th, எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் டேஷ். ஆன்சர், செகண்ட் ஒன், ஜான்கோ தபே. 15th, 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பெண்களின் கல்வியறிவு சதவீதம்? ஆன்சர், தேர்ட் ஒன், 65.46%. 16, 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளி வீதம் டேஷ். ஆன்சர், ஃபோர்த் ஒன், 16.68%. 17, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் டேஷ். ஆன்சர், செகண்ட் ஒன், பச்சேந்திரி பால். 18th, புனேவில் NSDT பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் டேஷ். ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஒன், மகர் ஷிகார்வே. 19th, பின்வருவனவற்றுள் எது பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைவுக்கான காரணம் இல்லை? ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஃபோர்த் ஒன், பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். 20th, ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் டேஷ். ஆன்சர், சார்லெட் கூப்பர். 21, பின்வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? அதில் பார்த்துட்டோம்னா தேர்ட் ஒன், HIV எய்ட்ஸ் பரவுதல். 22, பாலின சமத்துவம் என்பது டேஷ் தொடர்புடைய பிரச்சனை. ஆன்சர், செகண்ட் ஒன், அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். 23, பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது? ஆன்சர் பார்த்துட்டோம்னா எல்லாமே கரெக்டு தான். ஸோ அப்போ மேலே உள்ள அனைத்தும். 24th, வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவற விடுவது ஏன்? ஆன்சர், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லாமே கரெக்டு தான். ஸோ ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர், மேலே உள்ள அனைத்தும். 25, ஒரு டேஷ் ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது? ஆன்சர், தேர்ட் ஒன், கல்வி. 26th, டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தி உள்ளது? ஆன்சர், ஃபோர்த் ஒன், 40. 27, கீழ்கண்டவர்களில் யார் முதன்மையானவர் அல்ல? ஆன்சர், தேர்ட் ஒன், ஜெயலலிதா. 28, பின்தங்கிய நாடுகளில் 3 1 பெண் குழந்தைகளுக்கு எத்தனை வயதிற்கு திருமணம் ஆகிவிடுகிறது? ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஒன், 18. 29,
மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் டேஷ். ஆன்சர் செகண்ட் ஒன் சுஷ்மா ஸ்வராஜ். 30 முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டேஷ் ஆவார். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் ஹான்ஜன் சௌத்ரி பட்டாச்சார்யா. 31 புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் டேஷ். ஆன்சர் தேர்ட் ஒன் அருந்ததி ராய். 32 ஸ்ரீமாவே பண்டார நாயக் இலங்கை, வாலண்டினா தெரஸ்கோவா சோவியத் ஒன்றியம், ஜான்கோ தபே ஜப்பான், சார்லட் கூப்பர் இங்கிலாந்து. சாய்ஸ் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா இதோட ஆன்சர் ஃபோர்த் ஒன். 33 பொருத்தமான பதிலை தேர்வு செய்க. கூற்று இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். ஸோ கூற்று சரியானது தான். சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். காரணமும் சரிதான். ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 34 பொருத்தமான பதிலை தேர்வு செய்க. கூற்று பெண்களுக்கு எதிரான வன்முறை சாதி, மதம், வர்க்கம், வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது. கூற்று சரிதான். காரணம் வீட்டு வன்முறைகள், கருக்கலைப்பு, பெண் சிசு கொலை, வரட்சணை கொலை, திருமணம் மூலம் கொடுமை, சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிப்படுகிறது. காரணமும் சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. இது கரெக்ட். செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். தென் 35 மக்களவை முதல் பெண் சபாநாயகர் டேஸ். மீரா குமார். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். ஸோ எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். ஃபினிஷ் கொடுத்துக்கலாம்.